இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% off combo offer uniform saree collections எல்லாம் சேர்ந்து savings blast collections blast நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி blast savings blast collection blast. தாவிக அரசின் பொய் பிரச்சாரங்கள் அவ்வப்போது வெளிப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக முதலமைச்சர் புதிய அலுவலக டெண்டரில் அப்பட்டமான 3 விதிமீறல்கள் நடைபெற்றது அம்பலமாகியுள்ளது. நாமக்கல் கவிஞர் மாளிகையின் 10வது தளத்தில் அமைக்கப்பட உள்ள முதலமைச்சர் புதிய அலுவலக பணிகள் நடைபெற்று வருகிறது. புதிய அலுவலக மறுசீரமைப்புக்காக கட்டுமானம், பராமரிப்பு மற்றும் அலுவலக பணிகள் என 3 டெண்டர்கள் கடந்த 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் செய்தித்தாளில் வெளியிடப்பட்டது. ஒப்பந்ததாரர்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க செப்டம்பர் 1ஆம் தேதி பிற்பகல் 3 மணி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த டெண்டர்கள் ஆன்லைனில் வெளியிடப்படவில்லை என்பது குறித்து அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 5 நாட்களுக்கு பிறகு ஆன்லைனில் டெண்டர் வெளியிடப்பட்டது. ஆனால் அதிலும் சற்றே ஏற்படுத்தும் விதமாக செய்தித்தாளில் வெளியிடப்பட்ட டெண்டரில் 5 கோடியே 54 லட்சம் ரூபாய் என மதிப்பு குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில் இணையத்தில் வெளியிடப்பட்ட டெண்டரில் எந்த தொகையும் குறிப்பிடப்படவில்லை. இதன் மூலம் டெண்டரில் விதிமீறல் நடைபெற்று இருப்பது அம்பலமாகியுள்ளதாக பல்வேறு தரப்பிலும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். அதிகாரப்பூர்வ டெண்டர் நடைமுறை முழுமையாக தொடங்குவதற்கு முன்பே அலுவலகத்தில் கட்டட இடிப்பு உள்ளிட்ட சில பணிகள் நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டுகள் புகைப்பட ஆதாரங்களுடன் வெளியிடப்பட்டுள்ளது. டெண்டர் அறிவிப்புக்கு முன்பே பணிகளை மேற்கொள்ளும் ஒப்பந்ததாரர் குறித்து முடிவு செய்யப்பட்டு இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. வெளிப்படைத்தன்மை, ஊழல் ஒழிப்பு என பிரச்சார மேடைகளிலும் அரசு மேடைகளிலும் பேசும் தாவிக அரசு முதலமைச்சர் அலுவலகத்துக்கான டெண்டர் விதிமீறல் சர்ச்சைக்கு முறையான பதில் அளிக்குமா என்பதே பல்வேறு தரப்பினரும் கேள்வியாக உள்ளது. தாவிக அரசின் பொய் பிரச்சாரங்கள் அவ்வப்போது வெளிப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக முதலமைச்சர் புதிய அலுவலக டெண்டரில் அப்பட்டமான 3 விதிமீறல்கள் நடைபெற்றது அம்பலமாகியுள்ளது. நாமக்கல் கவிஞர் மாளிகையின் 10வது தளத்தில் அமைக்கப்பட உள்ள முதலமைச்சர் புதிய அலுவலக பணிகள் நடைபெற்று வருகிறது. புதிய அலுவலக மறுசீரமைப்புக்காக கட்டுமானம், பராமரிப்பு மற்றும் அலுவலக பணிகள் என 3 டெண்டர்கள் கடந்த 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் செய்தித்தாளில் வெளியிடப்பட்டது. ஒப்பந்ததாரர்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க செப்டம்பர் 1ஆம் தேதி பிற்பகல் 3 மணி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த டெண்டர்கள் ஆன்லைனில் வெளியிடப்படவில்லை என்பது குறித்து அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 5 நாட்களுக்கு பிறகு ஆன்லைனில் டெண்டர் வெளியிடப்பட்டது. ஆனால் அதிலும் சற்றே ஏற்படுத்தும் விதமாக செய்தித்தாளில் வெளியிடப்பட்ட டெண்டரில் 5 கோடியே 54 லட்சம் ரூபாய் என மதிப்பு குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில் இணையத்தில் வெளியிடப்பட்ட டெண்டரில் எந்த தொகையும் குறிப்பிடப்படவில்லை. இதன் மூலம் டெண்டரில் விதிமீறல் நடைபெற்று இருப்பது அம்பலமாகியுள்ளதாக பல்வேறு தரப்பிலும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். அதிகாரப்பூர்வ டெண்டர் நடைமுறை முழுமையாக தொடங்குவதற்கு முன்பே அலுவலகத்தில் கட்டட இடிப்பு உள்ளிட்ட சில பணிகள் நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டுகள் புகைப்பட ஆதாரங்களுடன் வெளியிடப்பட்டுள்ளது. டெண்டர் அறிவிப்புக்கு முன்பே பணிகளை மேற்கொள்ளும் ஒப்பந்ததாரர் குறித்து முடிவு செய்யப்பட்டு இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. வெளிப்படைத்தன்மை, ஊழல் ஒழிப்பு என பிரச்சார மேடைகளிலும் அரசு மேடைகளிலும் பேசும் தாவிக அரசு முதலமைச்சர் அலுவலகத்துக்கான டெண்டர் விதிமீறல் சர்ச்சைக்கு முறையான பதில் அளிக்குமா என்பதே பல்வேறு தரப்பினரும் கேள்வியாக உள்ளது. இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% off combo offer uniform saree collections எல்லாம் சேர்ந்து savings blast collections blast. நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி blast savings blast collection blast.